வணக்க மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க. ஸோ ஆசிரியர் தகுதி தேர்வில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த டைம் பாஸ் அறிவிப்பு கொண்டு வர போகிறாங்க. 2025 நடந்து முடிந்த டெட்டு பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 நவம்பர் 15, 16 தேதிகளில் டெட்டு பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 நடத்தி முடிச்சுட்டாங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ ரிசல்ட் எப்போ வெளியிட போகிறாங்க, ரிசல்ட் வெளியிடுவாங்களா, அதற்கு பதிலாக புதிய ஜிஓகள் வெளியிடுவாங்களா, இதுதான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குங்க. ஸோ டெட்டு பார்த்திங்கன்னா மற்ற மாநிலங்களை போல் தமிழ்நாட்டை சுற்றி இருக்கிற மற்ற மாநிலங்களை போல் ஜிஓ 82லேருந்து 75 குறைப்பாங்க. ஸோ இந்த பாஸ் மதிப்பெண்கள் 75 குறைக்கணும் அப்படின்ட்டு பலதரப்பட்ட ஆசிரியர்கள் கோரிக்கைகள் வச்சுருக்காங்க நாளுக்கு நாள். ஸோ இது பார்த்திங்கன்னா எப்போ இன்னும் கிளியராக ஆகணும் அப்படின்றது இதுவரை தெரியல. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்கிட்டையும் மனுக்கள் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் இது குறித்து முக்கியமான முடிவுகளை நாங்கள் விரைவில் கொடுப்போம் அப்படின்ட்டு ஆசிரியர் தேர்வு வாரிய சங்கங்களோட பேச்சுவார்த்தைகளும் நடத்திட்டுருக்காங்க. ஸோ டிஎன் டெட்டோடைய இருக்கிற இப்போ சுச்சுவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 96% கேள்விகள் 2வது தாளில் தவறாக இருக்குது அப்படின்றது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குங்க. ஸோ இந்த 96% கேள்விகள் தவறு அப்படின்றதுல மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உண்மை இல்லை அப்படின்ற மாதிரி தகவல் வந்திருக்கு. டெட் தேர்வில் இது எல்லாமே குழப்பத்தை ஆழ்த்தியிருக்கு. ஸோ டெட் தேர்வில் மதிப்பெண்கள் முறைகேடு இது மாதிரி நிறைய பேர் குற்றச்சாட்டு ஏற்படுத்தியிருக்காங்க. ஸோ 96% கேள்விகள் தவறு இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இதுதான் உண்மையான ஒரு தகவல் கூட நாம் சொல்லலாம். ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியம் இதற்கான ஒரு நிபுணர் குழுவை வச்சு ஆராய்ச்சி செஞ்சிட்ருக்காங்க. ஸோ இந்த நிபுணர் குழு என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெட் தேர்வில் இந்த மாதிரி கேள்விகள் தவறாக இருப்பின் ஒரு 5லேருந்து ஒரு 10 மார்க்கு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் அப்படின்றது எதிர்பார்க்கலாங்க. அடுத்து இன்னொரு விஷயம் நடக்கிறதுக்கு, டெட் தேர்வில் பாஸ் மதிப்பெண்களை குறைச்சி வெளியிடணும் அப்படின்றது கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ டெட் தேர்வை பொறுத்த வரைக்கும் பாஸ் மதிப்பெண்கள் 75 அப்படி தான் கொண்டு வரணும். ஸோ பிசி எம்பிசி எஸ்சிக்கு எல்லாத்துக்குமே 75, எஸ்டிக்கு மட்டுமே பார்த்திங்கன்னா 60 மதிப்பெண்கள் தற்சமயம் ஜிஓவில் இருக்குது. ஆனால் இந்த ஜிஓ பாஸ் பண்ணுவாங்களா அப்படின்றது இப்போ ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ பிசி எம்பிசி எஸ்சிக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா 82 மார்க்காக இருக்கிறத குறைச்சி 75ஆவது பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் கோரிக்கை வச்சுருக்காங்க. இவர்களுடைய கோரிக்கைகளை ஆசிரியர் தேர்வு வாரியம் விரைவில் ஏற்படுத்தி ஒரு புதிய ஜிஓவை வெளியிடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ அடுத்து இடைநிலை ஆசிரியர்களின் கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்றப்பட வேண்டும் அப்படின்ட்டு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிப்பதாவது, தமிழகத்தில் இடைநிலை ஆசிரியர்கள் கல்வித்துறையில் அன்றாடம் மிகப்பெரிய பங்களிப்பை அளித்து வருகின்றனர். இவர்கள் தங்கள் கடமைக்கு உட்பட பணிகளின் முறையான ஊதியம் மற்றும் சலுகைகளை எதிர்பார்த்து கொண்டு பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார்கள். இடைநிலை ஆசிரியர்கள் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்தாலும் அவர்கள் தங்கள் பணி மற்றும் தகுதிக்கு ஏற்ப ஊதியம் பெறவில்லை. அவர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் வழங்குங்க அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் கோரிக்கை வச்சுருக்காங்க. அதே போல் பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீட்டெடுத்து அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்ட மாதிரி பகுதிநேர ஆசிரியர்கள் ஏன் இன்னும் பணி நியமனம் வழங்கலை, அதே போல் 2013 டெட் பேஸ் பாஸ் பண்ணக்கூடான போஸ்டிங் இன்னும் போடலைங்க. இது எல்லாமே திமுகவுடைய கடந்த 2021 தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டு இருக்குது. இதை நிறைவேற்றுவாங்களா இல்லையான்றதை நம்ம விரைவில் பார்க்கலாம். டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.